மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், முதல்வர்களில் முதல்வரின் முத்தான திட்டங்களால் முன்னேறும் தமிழ்நாடு திராவிட தலைமகனை வாழ்த்துகிறது திண்டுக்கல் மாவட்ட திமுக. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்க அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான பி பிரிவில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை ஈட்டியது அந்த அணி. கராச்சியில் நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்தது. தென்னாப்பிரிக்க அணியின் சிறப்பான பந்து வீச்சால் இங்கிலாந்து அணி 39வது ஓவரிலேயே 179 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக அனுபவ வீரர் ஜோ ரூட் 37 ரன்கள் எடுத்தார். தென்னாப்பிரிக்க அணி தரப்பில் மார்கோ யான்சன், வியான் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 180 ரன்கள் எடுத்தால் வெற்றி என விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 3 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 30வது ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டியது. ஹென்றி கிளாசன் 64 ரன்களும், ராசி வேண்டர்சன் ஆட்டமிழக்காமல் 72 ரன்களும் எடுத்தனர். ஆட்டநாயகனாக மார்கோ யான்சன் தேர்வு செய்யப்பட்டார். இந்த போட்டியின் முடிவை அடுத்து 5 புள்ளிகளுடன் பி பிரிவில் தென்னாப்பிரிக்க அணி முதலிடம் பிடித்தது. 4 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலிய அணி 2வது இடம் பிடித்தது. மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், முதல்வர்களில் முதல்வரின் முத்தான திட்டங்களால் முன்னேறும் தமிழ்நாடு திராவிட தலைமகனை வாழ்த்துகிறது திண்டுக்கல் மாவட்ட திமுக.